ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாக்கெட் தயிர்லேருந்து நம்ம எந்த மாதிரி உரம் ஊற்றினா நமக்கு நல்ல திக்கான கேர்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக கிடைக்குன்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் உரம் ஊற்றுறதுல நம்ம பாக்கெட் தயிர் ஊற்றணும் அந்தளவு உரைய மாட்டுது. ஸோ அதுவும் பெங்களூர்லாம் சுத்தமாக உரைய மாட்டுது. கரெக்டாக நமக்கு புளிச்சு வரமாட்டுதுன்றக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம பாலை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா பால் அதே பொங்கி வரணுங்க. ஸோ அந்தளவு நம்ம காய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி லோ ஃபேட் மில்க் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா திக்காக தயிர் வேணும்னா நல்லா கெட்டியான இந்த பால் நல்லா ஃபேட் உள்ள பால் பேக்கெட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதில் காய்ச்சி நீங்கள் ஊற்றுறப்போ நல்லா உங்களுக்கு திக்கான தயிர் கிடைக்கும். ஸோ பால் மேலே அதே பொங்கி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் நல்லா ஃபுல்லாக ஆற விட்டதுக்கப்புறம் தாங்க நான் உரம் ஊற்றுவேன். எனக்கு சீக்கிரமாக ஆறணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றி வச்சுக்கிறேன். உங்களுக்கு டைம் நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே கூட நீங்கள் ஆற விட்டுக்கலாம். எப்போயுமே சில பேர் வெது வெதுப்பான பாலில் ஊற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி ஃபுல் ஆறின பிறகு இருக்க பாலில் ஊற்றினா தான் எனக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக புளிச்சு வருது. வெது வெதுப்பான பாலில் ஊற்றுறப்ப என்னென்னா சில பேருக்கு கரெக்டாக அந்த சூடு கரெக்டாக இருக்கா அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியலன்னா சில சமயம் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கப்போ ஊற்றிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி தெரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்தளவு நமக்கு ஒரு நல்ல கெட்டியாக கிடைக்காது. ஸோ அதனால் நல்லா ஆறின பிறகு எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் பால்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ml பால் எடுத்திருக்கேன். இந்த ஒரு குழிக்கரண்டிக்கிட்ட தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி மாற்றி ஒரு 3 தடவை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணுறப்போ அதே கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணியாக லிக்விடாக இருக்க மாதிரி வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் டீ வடிகட்டி எடுத்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்கூப் இருக்க மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஊற்றுறப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் கிளைமேட் சுத்தமாக வெயிலே இல்லை, வெளியில் ஒரு மாதிரி கிளைமேட்டே கூலாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்புக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை வச்சுட்டோம்னா நல்லா கரெக்டாக புளிச்சு வந்துடும். ஏன்னா நிறைய பேர் பெங்களூரில் நம்ம உரம் ஊற்றுறோம்னா சரியாக உரைய மாட்டுதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே பேக்கெட் தயிர் தான் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 3 தடவை நல்லா மாற்றி மாற்றி ஆற்றினதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு டே நைட்டு நான் இப்போ ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த நாள் ஒரு மத்தியானம் போல் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆஃப்டர்நூன் இப்போ 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 1 மணிக்கிட்ட சாப்பிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு அப்படியே ஸ்கூப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதை விட உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி நல்ல திக்கான ஃபேட் உள்ள நீங்கள் பாலை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் திக்காக கிடைக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல திக்கான கேர்டு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்ன இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.